இறப்பு என்பது பல விதத்தில் நடக்கும். ஒருவன் வாழ்ந்த வாழ்க்கையின் அர்த்தம் தான் வாழ்ந்த வீட்டை விட்டு இறுதியாக கடந்து செல்லும் போது கூடியிருப்பவர்கள் பேசிக்கொள்வதிலே தெரியும். நான் ஒரு இறப்பு வீட்டுக்கு சென்றிருந்தேன். இந்த ஃபர்ஸ்ட் ரிலேஷன்றவங்க கூட யாருக்காண்டியும் கண்ணீர் வரல, எல்லாம் சீரியஸாக இருந்தாங்க. பெரிய ஆச்சரியம். அந்த நண்பன்கிட்ட கிசுகிசுத்தேன், சொட்டு கண்ணீர் கூட யாரும் வருத்தப்பட்ட மாதிரி தெரியலையே. அவன் சொன்னான் என் காதில், அவன் ஒரு முகத்தை தான் நீ பார்த்த, இன்னொரு முகத்தை நீ பார்க்கல. இவங்கெல்லாம் தினம் தினம் பார்த்தவங்க, எல்லாரையும் இவங்க எல்லாரையும் சாப்பிடிச்சிட்டு தாண்டா அவர் போயிருக்காரு. எனக்கு அசந்து விட்டேன் ஒரு நிமிடம். வேதம் சொல்கிறது, விருந்து வீட்டுக்கு போவதை காட்டிலும் இழவு வீட்டுக்கு போவது, துக்க வீட்டுக்கு போவது நலம். அங்கே ஒரு மனிதன் தன் நிலையை உணர்வான், தன் முடிவை காண்பான் என்று வேதம் அழகாய் சொல்கிறது. நாம் வாழும் வாழ்க்கையின் அர்த்தம், நாம் வாழ்ந்த வாழ்க்கையின் சாட்சி அங்கேதான் தெரியும். சபை போதகர் பேசுவார், இறுதி கட்டத்தில் ஆஹா ஓஹோ என்பார். அதே சமயம் அந்த மனிதன் போகும்பொழுது அவருக்கு 4 பேர் பேசுவதுதான் கேட்டிருக்கிறது. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தான், அந்த தெருவில் பேசிக்கொள்வார்கள். நான் கேட்டிருக்கிறேன். நல்ல ஒரு கிறிஸ்தவனா வாழ்ந்தார் அவர். நான் பேசுறதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். எனக்குள்ள ஒரு சிந்தனை ஓட்டம், ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும்னா ஏசாமி ஒருத்தனை குறித்து சொல்றாரு. இவன் தன்னுடைய இறப்பின் மூலமா என்னை மகிமைப்படுத்த போறான், தேவனை மகிமைப்படுத்த போறான். தன்னுடைய இறப்பின் மூலமாய், இன்ன விதமான இறப்பின் மூலமாய் மகிமைப்படுத்த போறான்னு யாரங்க சொன்னாரு? ஏசாமி. பேதுருவர். இயேசு உயிர்த்து இந்த சீஷர்கள் கொடுத்த 3வது தரிசனத்தில் திபேரியா கடற்கரையில் அவர் பார்க்குறாரு. அப்போ சீமோன் பேதுருட்ட, நீ என்கிட்ட அன்பாக இருக்கிறாயா 3 தடவை கேட்குறாரு. உமக்கே தெரியும்ன்றான். அப்போ அவர் சொல்கிறாரு, நீ இன்ன விதமான மரணத்தினாலே தேவனை மகிமைப்படுத்துவ அந்த மறைப்பொருளாக சொல்கிறாரு ஏசாமி பேதுருவை குறித்து.